இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் கொள்கை ரீதியாக அதிகார பகிர்வுக்கு எதிரானது. இலங்கையில பௌத்தம் முதன்மையானது என்று சொன்ன ஒரு சட்டம் இருக்கிறது. வடக்கு கிழக்கு 1000 புத்தகங்களை கட்டப்போறோம் என்று சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. மன்னாரில் திருக்கேதீஸ்வரத்துக்கு முன்பாக ஒரு புத்தகம் இருக்கிறது. அது யாருடைய காணி? அரசாங்கத்தோட யுத்தம் புரிந்த பல கட்சிகள் தான் இப்பொழுது ஒன்றாக வந்திருக்கிறது. தமிழிசை கட்சியோட இந்த ஆரம்பம் அது நல்ல இடத்தை நோக்கி நகர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். டாக்டர் தேவானந்தாவை கைது செய்தால் தமிழ் மக்கள் திருப்திப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்களோ என்னவோ. மாகாண சபை தேர்தல் வைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இல்லை, நீங்கள் அப்படி பேசக்கூடாது என்று சொன்னால் அது தவறாக. தாங்கள் விரும்பியவாறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செயற்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விரும்பினால் அவ்வாறு அது நடக்காது. அர்ஜுனா ராமநாதன், எனக்கு ஒரு சந்தேகம், கூட்டங்களை குழப்புவதற்காக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கூட்டத்தில் தகாத வார்த்தைகள், ஆண்களையோ பெண்களையோ மிக மோசமான வார்த்தைகளால் பேசுவது வெளிநாட்டுக்கு போனாலும் அவ்வாறு நடக்கிறது. கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் சிறுபான்மை கட்சிகளை பிணைத்துப்படுத்தி போயிருக்கிறவர் ஸ்ரீதர். கணக்காய்வாளர் நாயகம் ஜனாதிபதி ஒருவரை நியமிக்கிறார். அவர் யார் என்று சொன்னால் ஆமையில கேணலாம். அதை எல்லாரும் எதிர்க்கிற பொழுது ஸ்ரீதரன் அதற்கு ஆதரிச்சார் என்பது குற்றச்சாட்டு. அது மாத்திரமில்லை, அதற்கு முன்னும் பல இடங்களில் அவர் அப்படி ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். தமிழ் மக்கள் எல்லாரும் படிக்காதவங்களால விஷயம் விளங்காதவங்க. அநூர அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தமிழ் மக்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு வழங்குவோம் என்று வாக்குறுதி வழங்கியது. ஆனால் ஒருவருடம் கடந்தும் இந்த விடயத்தில் ஒரு அடியை கூட எடுத்து வைத்ததாக தெரியவில்லை. இந்த நிலையில் கடந்த கால அரசுகளைப் போல தமிழ் மக்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்ற மாட்டோம் என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் உங்கள் கருத்து என்ன? இன்று வரை இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழிகளில் முக்கியமான உறுதிமொழிகளாக கருதக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, காணி விடுவிப்பு சம்பந்தமான உறுதிமொழி. பயங்கரவாத தடைச்சட்டத்தை முழுமையாக நீக்குவோம் என்ற உறுதிமொழி. தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சனைக்கான சரியான தீர்வை கொண்டு வருவோம் என்று சொன்ன உறுதிமொழி. இதில் நீங்கள் தமிழ் மக்களுக்கான தேசிய இன பிரச்சனைக்கு உங்களுக்கு புதிய அரசியல் சாசனம் கொண்டு வரப்பட வேணும், சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் காணிகள் விடுவிப்புக்கு அப்படியான விடயம் அல்ல. ஜனாதிபதியானவர் முப்படைகளினுடைய தளபதி. ஆகவே அவரால் மிக விரைவாக காணிகளை விடுவிக்க முடியும். ஆனால் அவர் வந்த காலத்திலிருந்து இன்று வரை ஒரு வருடம் முடிந்து விட்ட நிலையில் எவ்வளவு தூரம் வடக்கு கிழக்கு பிராந்தியங்களில் காணிகளை விடுவித்திருக்கிறார்? யாழ்ப்பாணத்தில் விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறனவா என்று சொன்னால் இல்லை. ஆகவே அவர்கள் செய்யக்கூடிய விடயங்கள் என்று சொல்லப்படுபவை உடனும் செய்யப்படவில்லை. நீங்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் இப்போ ஒரு புதிய முறையில் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே அது இன்னும் மோசமான சட்டம் என்று சிவில் அமைப்புகள் எல்லோருமே சுட்டி காட்டுகின்ற சூழ்நிலை இருக்கிறது. அது முழுமையாக இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்று தமிழ் கட்சிகளும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அவர்களால் செய்யக்கூடிய விடயங்களை செய்யப்படாமல் இருக்கிற பொழுது இப்பொழுது தேசிய இன பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக வெளிவிவகார அமைச்சர் சொல்லக்கூடிய விடயத்தில் எவ்வாறு நம்புவது? கடந்த ஒரு வருஷ காலத்தில் இவர்கள் அது தொடர்பாக எந்தவித விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. 13வது திருத்தச் சட்டம் இல்லாமல் செய்யப்படும் என்று கூறினார்கள். 13வது திருத்தச் சட்டம் இல்லாமல் செய்யப்படுமாக இருந்தால் அந்த இடத்துக்கு என்ன வரப்போகிறது, எண்ணத்தை கொண்டு அதை மாற்றீடு செய்ய போகிறார்கள்? அந்த இடத்தில் வரப்போவது சமஸ்தியா அல்ல வேறு விதமான அதிகார பகிர்வா? அதை எவ்வாறு செய்ய போகிறார்கள்? இதுவரை அவர்களது கட்சியில் இருக்கக்கூடிய செயலாளர் டில்வின் டி சில்வாவோ அல்லது ஜனாதிபதியோ கூட தமிழ் மக்களுக்கான தீர்வு என்ன என்பதை பற்றி இதுவரை வாய் திறந்து பேசவில்லை. ஆனால் உங்களுக்கு தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவர்கள் கூறிய பொழுது ஒரு வருஷத்திற்குள் ஏற்கனவே கொண்டு வரப்பட்டு நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த ஏக்கர் ஆட்சி என்று எல்லோராலும் சொல்லப்படக்கூடிய அதனை நாங்கள் முழுமையாக்கி இந்த விடயங்களை முடிப்போம் என்று கூறப்பட்டது. ஆனால் இப்பொழுது அது கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. அதை பற்றி யாரும் பேசுவார் கிடையாது. இப்பொழுது ஹருணி அமரசேகர பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிற பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஏற்கனவே இது தொடர்பான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன என்று கூறுகிறார். வேலைகள் எங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது? வெளிப்படையாக அது எதுவும் யாருக்கும் தெரியாது. சில சமயம் அவர்கள் கட்சிக்குள் அதற்கான குழு நியமிக்கப்பட்டிருக்கிறதா, அதற்கான தனிநபராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது.
அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கொள்கையை வைத்திருந்தார்கள், ஜனாதிபதி முறையை இல்லாமல் செய்வது. ஆகவே ஜனாதிபதி முறையை இல்லாமல் செய்வதும் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வுகளை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அரசியல் சாசனம் மாற்றங்கள் வேணும். அது தமிழ் மக்கள் விரும்பியவாறான குறைந்தபட்ச சமஸ்தி முறை என்று சொன்னால் அரசியல் சாசன மாற்றங்கள் வேணும். ஆனால் இந்த அரசாங்கம் அவ்வாறான சமஷ்டி அரசியலமைப்பு முறைகளை ஏற்றுக்கொள்வார்களா என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. அது பற்றி அவர்கள் வாயிலிருந்து இதுவரை பேசவில்லை. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது அவர்கள் நாங்கள் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டோம் என்று கூறுவதோ அல்லது நாங்கள் அதுக்கான தீர்வை காண்போம் என்பதோ, நீங்கள் வேறு வேறு அமைச்சர்களுடன் பேசுகிற பொழுது வேறு வேறு தொனிகளில் பேசப்படுகிறது. இப்பொழுது அதில் இருக்கக்கூடிய பல பேர் உள்ளூராட்சி சபைகளை பலப்படுத்தினால் போதுமானது, மாகாண சபை என்ற ஒன்று இலங்கைக்கு தேவையில்லை, உள்ளூராட்சி சபைகளை பலப்படுத்துகின்ற பொழுது அந்த மக்களுக்கான தேவைகள் போய் சேரும், இங்கே பொருளாதார பிரச்சனை தான் இருக்கிறதே தவிர இனப்பிரச்சனை இல்லை என்று பேசக்கூடிய அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் வெளிவிவகார அமைச்சர் சொன்ன விடயம் அவர் ஒரு தனிநபராக சொல்கிறாரா, கட்சியினுடைய ஒரு முக்கியஸ்தராக சொல்கிறாரா, அமைச்சராக சொல்கிறாரா, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இன்னும் அவர் சொன்னது கூட இன்னும் கூட அவர் நாங்கள் எல்லாத்தையும் தீர்ப்போம் என்று கூறினாரே தவிர எண்ணத்தை எவ்வாறு தீர்ப்போம் என்று அவர் இந்த பத்திரிகை கொடுத்த விஷயத்திலும் அவர் தெளிவுபடுத்தவில்லை. ஆகவே இந்த வகையில் இது வெறுமனே ஒரு கூற்றாக எடுக்க முடியுமே தவிர இது நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்குமாக இருந்தால் முதல் கட்டமாக அவர்கள் என்னென்ன, அதாவது ஒரு புதிய அரசியல் சாசனத்தில் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைக்கு தீர்வாக என்னென்ன விடயங்களை உள்ளடக்க வேண்டும் என்று குறைந்தபட்சம் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அவை கூட தமிழர் தரப்புடன் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆகவே இது எப்பொழுது ஆரம்பிக்கப்படுமா, உங்களுக்கு புதிய அரசியல் சாசனத்திற்கான குழு ஒன்று நியமிக்கப்படுமா, அது பாராளுமன்ற குழுவா அல்லது வெளியில் ஒரு குழுவா போன்ற பல கேள்விகளுக்கு இதுவரை பதிலில்லை. இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் ஒரு புதிய யாப்பை கொண்டு வருவோம் என்று சொல்கிறார்கள். இப்பொழுது விஜித ஹேரத்தும் சொல்லியிருக்கிறார், நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்போம், நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் என்று சொல்கிறார். ஆனால் இதுவரையும் இவர்களும் ஏனையோரை போல் ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே அவற்றை அவர்கள் மாற்ற வேண்டுமாக இருந்தால் பல விஷயங்கள் அவர்கள் செய்தாக வேண்டும். சின்ன ஒரு விடயத்தை நான் கூறுகிறேன். நான் அடிக்கடி எல்லா இடத்திலும் குறிப்பிடுவதுண்டு, அவர்கள் எல்லா இடத்திலும் மீண்டும் சொல்வது நாங்கள் இனவாதிகள் அல்ல, நாங்கள் மதவாதிகள் அல்ல அப்படின்னு சொன்னால் காங்கேசன் துறையில் புத்த கோயில் சம்பந்தமாக என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது, இல்லை என்று சொன்னால் குருந்தூர் மலை என்ன நடந்து கொண்டிருக்கிறது, திருவண்ணாமலையில் 30க்கும் மேற்பட்ட புத்த கோயில்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவற்றையும் ஏன் தடை செய்யாமல் இன்னும் தொடர்ந்து கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கிறீர்கள்? இவற்றை தற்காலிகமாகவே நீங்கள் நிறுத்த முடியும் தானே. இவற்றை நீங்கள் செய்வதற்கான எந்த ஒரு அடித்தளமும் இல்லை, செய்ய வேண்டிய அவசியங்கள் கிடையாது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் குச்சவெளி பிரதேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் முஸ்லீம் மக்கள் தான் பெரும்பான்மை. அங்கே சிங்கள மக்கள் குறை இருந்தாலும் மிக மிக சொற்பம். அங்கே 30க்கும் மேற்பட்ட புத்த கோயில்கள் இன்னும் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்பொழுது வவுனியாவில் ஒரு புதிய பிள்ளையார் கோயில் இருக்கிற இடத்தில் புத்தர் கோயில் கட்ட வேண்டும் என்று சொன்ன பிரச்சனைகள் உருவாகிறது. நான் கேட்கின்றேன், இனவாதம் அல்லாத, மதவாதம் அல்லாத, சாதிவாதம் அல்லாத நாங்கள் புனிதவான்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியினர் ஒரு ஆட்சியை அமைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவற்றை ஏன் தடுத்து நிறுத்தக்கூடாது? அது எவ்வாறு நம்புவது? ஆகவே என்னை பொறுத்தவரையில் அவர் சொன்னது ஒரு பத்திரிகைக்கு அல்லது தமிழ் மக்களுக்கான ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒரு பப்ளிக் கன்சம்ஷன், மக்களுக்கு அதாவது மக்களுக்கு சொல்லுவார். இந்த பத்திரிகையை பார்க்குறவர்கள் என்ன யோசிப்பார்கள்? அரசாங்கம் சரியான பாதையில் போவதா தண்டிப்பார்கள். அது வெறுமனே ஒரு சொல்லாடல்கள் மாத்திரமே தவிர நடைமுறையில் வரும் என்று சொன்னால் அவர்கள் அதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்ன தேவைகள் இருக்கிறது. அது ஒரு பெரிய விடயத்தை பற்றி பேச முன்பாகத்தான் நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்ய முடியாதவர்கள் அதை எவ்வாறு செய்வார்கள் என்பதான் கேள்வி. தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியை தவிர ஏனைய காணிகள் 4 கட்டங்களாக படிப்படியாக விடுவிக்கப்படும் என்று யாழ் மாவட்ட அரசு அதிபர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நயினாதீவு நாகவிகாரை விகாராதிபதி தையிட்டி விகாரை சட்டவிரோதமானது என குறிப்பிட்டுள்ளார். மக்களும் தொடர்ச்சியாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த பிரச்சனை தொடர்பில் உங்கள் கட்சியில நிலைப்பாடு என்ன? ஒரு தையிட்டி பிரச்சனை மாத்திரம் பிரச்சனை அல்ல. தையிட்டி இப்பொழுது ஒரு முதன்மையான இடத்துக்கு வந்திருக்கிறது.
உங்களுக்கு மன்னாரில் திருக்கேதீஸ்வரத்துக்கு முன்பாக ஒரு புத்த கோயில் இருக்கின்றது. அது யாருடைய காணியில் கட்டப்பட்டிருக்கிறது? நாங்கள் சொல்லக்கூடிய இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உங்களுக்கு சட்டவிரோதமான கட்டடங்கள் கட்டுவது என்பது என்கின்ற விடயம். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குச்சவெளியில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள், இவை அனைத்துமே சட்டவிரோதமானவை. உங்களுக்கு இது ஒரு தொன்மையான இடம், இது ஒரு ஆர்கியோலஜிக்கல் சைட் என்று சொல்லக்கூடிய இடங்கள் கூட அது பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்களே தவிர அங்கு புதிய பௌத்த கட்டுமானங்கள் கொண்டு வருவதற்கான சட்டத்திட்டங்கள் எதுவும் கிடையாது. ஆகவே இங்கே இதனை செய்பவர்கள் சொன்னால், உங்களுக்கு தேவ நம்பிய தீசன் காலத்தில் இது எங்களது காணிகள் என்று முட்டாள்தனமாக பேசக்கூடியவர்கள் இருக்கின்றன தானே. அப்போ அவர்கள் தான் சொல்வார்கள், அது அந்த காலத்தில் அந்த காலம்னா இப்போ நேற்றல்ல, 2500 வருஷத்துக்கு முன்பு இது எங்களோட காணிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதில் புத்த கோயில் கட்டுகிற என்ற விஷயத்தை இப்பொழுது இந்த விடயங்கள் எங்கே நடக்குது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் பௌத்தம் முதன்மையானது என்று சொன்ன ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த பௌத்தம் முதன்மையானது என்ற சட்டத்தை பாவித்து வடக்கில் முழு இலங்கையிலும் தாங்கள் விரும்பிய இடங்களில் புத்த கோயில்கள் கட்டலாம். பிரத்யேகமாக வடக்கு கிழக்கில் உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்க இருந்த பொழுது 1000 புத்த கோயில்களை கட்டப்போகிறோம் என்று சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் யார் இந்த புத்த கோயில்களை கட்டுறது என்று சொன்னால், இராணுவமும் பௌத்த பிக்குகள். அவர்களை யார் கட்டுப்படுத்தணும்னு சொன்னால் அரசாங்கம் கட்டுப்படுத்த வேணும். அந்த கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது. இவர்கள் பிரதேச சபைகளில் அதற்கான லைசன்ஸோ பெர்மிஷனோ எடுப்பது கிடையாது. தாங்கள் விரும்பியவாறு இரவோடு இரவாக கட்டுகின்ற நிலைமைகள் குருந்தூர் மலையில் ஏற்பட்டிருக்கிறது, தையிட்டியில் ஏற்பட்டிருக்கிறது, மன்னாரில் ஏற்பட்டிருக்கிறது, திருவோணமலையில் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறுபட்ட இடங்கள் இருக்கிறது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லக்கூடிய முதலாவது விஷயம், இது இந்த பௌத்த மக்களோ சிங்கள மக்களோ வாழாத இடங்களில் இதனை கொண்டு வருவதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கம் என்பதை வடகிழக்கிலும் வைத்திருக்க வேண்டும். வடகிழக்கில் இன்றைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும். சொற்பமான அளவில் சிங்கள மக்கள் இருக்கிறார்கள். அது அம்பாறை மாவட்டமாகவோ திருவண்ணாமலை மாவட்டத்திலோ அல்லது வவுனியாவின் ஒரு பகுதியிலோ எங்கேயோ அவர்கள் சொற்பமான அளவில் தான் இருக்கின்றார்கள். உங்களுக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நான் ஏறத்தாழ 78-80% மக்கள் வடக்கு கிழக்கில் இன்னும் தமிழ் முஸ்லிம் மக்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரதேசத்தை ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்கமுள்ள பிரதேசமாக மாற்ற வேண்டுமாக இருந்தால், முதல் கட்டமாக கோயில்களை கொண்டு பௌத்த கோயில்களை கொண்டு வருவது, அதை சுற்றி வர உள்ள காணிகளை கபலீகரம் செய்வது, அங்கு சிங்கள மக்களை குடியேற்றுவது. அப்படி குடியேற்றுவதனூடாக வடக்கில் முக்கியமாக வடக்கு மாகாணத்தில் 25% சிங்கள மக்களை குடியேற்றுவது. இது யுத்தத்துக்கு பிற்பாடு எழுதாத ஒரு விடயமாக எல்லா அரசாங்கமும் வைத்திருக்கிறது. அது மஹிந்த ராஜபக்ஷவோ அல்லது ரணில் விக்ரமசிங்காவோ அல்லது மைத்திரிபால சிறிசேனாவோ இன்றிருப்பவர்களோ கூட இதனை நிறுத்துவதாக இல்லை. இவர்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், அரசாங்கம் இந்த விடயத்தை வடக்கு கிழக்கிலும் தங்களது ஆளுமை என்று சொல்லக்கூடாது, தங்களது மேலாதிக்கத்தை நிறுவ வேண்டும் என்று சொன்ன அடிப்படையில் தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு உள்ள ஆளுநராக இருக்கலாம் அல்லது அரசாங்க அதிபராக இருக்கலாம், இவர்கள் எல்லோரும் ஜனாதிபதியோ அரசாங்கம் சொல்வதற்கு கட்டுப்பட்டவர்கள். இவர்களிடம் நிச்சயமாக ஒஃபிஷியலாகவோ அன்ஒஃபிஷியலாகவோ இவர்களுக்கு செய்தி சொல்லப்பட்டிருக்கலாம், சம்பந்தப்பட்டவரை கூப்பிட்டு பேசும்படி சொல்லியிருக்கலாம், அல்லது அவர்கள் தாங்களாக நல்ல பிள்ளை பேர் எடுப்பதற்காக தாங்களாக முன்வந்தும் கூட சில விடயங்களை செய்யக்கூடும். ஆகவே அந்த வகையில் தான் இப்பொழுது அந்த புத்த கோயில் இருக்கும் இடத்தை விட்டு ஏனைய இடங்களை பற்றி பேசுகின்ற ஒரு விடயம் என்பது, அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த விஷயத்தை பார்க்க வேண்டும். என்று சொன்னால், டம்புள்ளையில் நான் நினைக்கிற ஒரு பிள்ளையார் கோயிலோ அல்லது ஒரு அம்மன் கோயில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்பாக ஒரு சின்ன கோயில், அந்த கோயில் அந்த டம்புள்ள பிரதேசத்தை ஏதோ அந்த நகரத்தை திட்டமிடுகின்ற பொழுது இந்த கோயில் உடைக்கப்பட வேண்டும் என்று அதற்கு நிறைய எதிர்ப்பு வந்தது. ஆனால் அது உடைக்கப்பட்டது. இதே போல் யாழ்ப்பாணத்தில் இருந்த யுத்த காலத்தில் இருந்த பல கோயில்கள் வலிகாமம் வடக்கிலையும் பல்வேறுபட்ட இடங்களிலும் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் கட்டி முடித்ததன் காரணமாக என்ன, இந்த கோயிலில் கை வச்சால், புத்த கோயிலில் கை வச்சால் அது உங்களுக்கு ஒரு இனப்பிரச்சனையை தோற்றுவிக்கும், மக்களுக்கு இடையில் மோதலை தோற்றுவிக்கும்.
நீங்களே உருவாக்குறீங்கள், சட்டவிரோதமாக உருவாக்குறீங்கள், ஆற்றையோ காணியை பறிச்சு உருவாக்குறீங்கள். பிறகு வந்து அதை நீங்கள் வந்து சட்டத்தை பற்றி பேசுகிற போல சொல்கிறீங்கள், நீதி எல்லா இடத்திலும் காப்பாற்றப்படும், நீதிமன்றம் சொல்கிறத நாங்கள் செய்வோம்ன்றெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் இவ்வளோத்தையும் சொல்லிக்கொண்டு சட்டவிரோதமாக அனைத்து காரியத்தையும் செய்கிறீர்கள் என்பதுதான் உள்ள விடயம். ஆகவே இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிபர் அவர் வந்து சம்பளம் வேண்டக்கூடிய ஒரு அதிகாரி. அப்போ அவர் தன்னுடைய உத்தியோகத்துக்கு பங்கம் பெறாமலும் அரசு தரப்பிலிருந்து சொல்கிறத கேட்டும் அல்ல அரசு தரப்புக்கு நல்ல பிள்ளையாக இருக்க விரும்பியும் அவர் என்னத்தையும் செய்வார். அதை தீர்மானிக்க வேண்டியது சில சமயம் காணிக்குள் இருக்குது. என்று சொன்னால் எண்ட் ஆஃப் த டே முடிவில் காணி சொந்தக்காரர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அவர்கள் வந்து இல்லை நான் அதை கொடுக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அது அப்படியும் போகலாம், இல்லை எனக்கு காணி வேணும்னு சொன்னால் அவர் தொடர்ந்து அதற்காக போராடலாம். ஆகவே இந்த விடயத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக வந்து அரசாங்கம் சட்டவிரோதமான ஒரு கட்டிடத்தை வைத்திருக்க போகிறதா, இது சட்டவிரோதம் என்று சொல்லி அதை இல்லாமல் செய்ய போகிறதா? ஆனால் இன்று வரை அவர்களுடைய முயற்சி என்னவென்று சொல்லி சொன்னால் அந்த கோயிலை என்ன விலை கொடுத்தேனும் காப்பாற்ற வேண்டும். அவை இப்பொழுது வந்து பார்த்து போன நைனாதீவு பௌத்த பிக்குவாக இருக்கலாம், அல்லது நாகவிகார யாழ்ப்பாணத்து பௌத்த பிக்குவாக இருக்கலாம், யாராயும் இருக்கலாம். சட்ட விரோதம் என்று கூறுகிறார்கள். சட்டவிரோதம் என்று சொன்னால் அது இல்லாமல் செய்யப்பட வேண்டும், அதனையும் அவர்கள் சொல்ல வேண்டும். இது சட்டவிரோதமான இது இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பதையும் அவர்கள் சொல்ல வேண்டும். சட்டவிரோதம் என்று சொன்னால் மாத்திரம் அது போதாது. ஆகவே அரசாங்கத்திற்கு பாரியோர் கடமை இருக்கிறது. உங்களுக்கு சிங்கள மக்களுக்கு ஒரு சட்டம், தமிழ் மக்களுக்கு ஒரு சட்டம் என்று சொல்லி நீங்கள் செய்வது முதல் அபத்தமானது, அநாகரிகமானது. இந்த நாட்டில் அது பல இடங்களில் நடைபெறுகிறது. ஆகவே அந்த வகையில் இந்த விடயங்கள் என்பது நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் அரசாங்கம் காத்திரமான முடிவு எடுக்கப்பட வேண்டும். ஆனால் அது நிச்சயமாக அவர்கள் அதனை செய்வார்களா என்பது பெரிய ஒரு கேள்வி என்று தான் நான் நம்புகின்றேன். தமிழ் தேசிய கட்சிகளின் ஒற்றுமை தொடர்பில் உங்களின் நிலைப்பாடு என்ன? முதலாவது விஷயம் வந்து இந்த வெளியில் இருந்து சொல்கிற எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை என்று சொல்கிற விடயம் இருக்குத்தானே. கட்சிகளுக்குள்ள முரண்பாடு இருக்கலாம், ஆனால் உள்ள முக்கியமான விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் இந்த முரண்பாடுகளுக்கு அப்பால் மங்கள மனசிங்க பாராளுமன்ற தெரிவுக்குழு அதில் நானும் அங்கம் வகித்தேன், வேறு பல தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதில் அங்கம் வகித்திருந்தார்கள். அது என்ன நடந்தது? அது கிடப்பில் போடப்பட்டது. அது எல்லோரும் ஏற்றுக்கொண்டு ஒரு விடயம் கிடப்பில் போடப்பட்டது. பிறகு உங்களுக்கு சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்க ஒரு தீர்வு திட்டத்தை கொண்டு வந்தார், யூனியன் ஆஃப் ரீஜன்ஸ், பிராந்தியங்கள் ஒன்றியம். அது பாலசிங்கம் கூட சொன்னார், அது ஒரு நல்ல ஒரு தீர்வு திட்டம், அதை பற்றி நாங்கள் ஆலோசிக்கலாம் என்று கூட சொல்லியிருந்தார். அது கிடப்பில் போடப்பட்டது. மஹிந்த ராஜபக்ஷ வந்து 17 முறை கூடி பேசணும், நானும் அதில் ஒருவர். ஆனால் அதற்கு எதுவுமே நடைபெறவில்லை. திச விதாரண கமிஷன் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்தார்கள், அதனை யாரும் எதுவும் செய்யவில்லை. ஆகவே தமிழ் தரப்பு வந்து ஒற்றுமை இல்லை என்று சொல்வது தப்பிக்கொள்வதற்கான ஒரு மாற்றமே தவிர உண்மையான விடயம் அல்ல. உதாரணத்துக்கு வந்து ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேனா காலத்தில் கொண்டு வரப்பட்ட பாராளுமன்றத்தில் அதன் விவாதம் கூட நடைபெற்றது. 83 கூட்டங்கள் நடைபெற்றதாக சொல்வார்கள், அவருடைய கமிட்டி கூட்டங்கள். ஆகவே அது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் கடைசியாக என்ன நடந்தது? திடீரென்று ரணில் விக்ரமசிங்காவை பதவியிலிருந்து விலத்தி மஹிந்த ராஜபக்ஷவை பிரதமராக்கி அது நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தில் மஹிந்த விரட்டப்பட்டு மீண்டும் ரணில் பிரதமராக வந்து, ஆனால் அத்துடன் அதற்கு ஒரு முடிவு கட்டப்பட்டு அதுவும் காப்பற்றுக்குள் மறைக்கப்பட்டு விட்டது. நான் கேட்கிறேன் வந்து இதுக்கெல்லாம் தமிழரா காரணம்? இதெல்லாம் தமிழர்களா எதிர்த்தவர்கள்? இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தாக்கள் நீங்கள் தான் ஒவ்வொன்றையும் நிறுவறீங்கள், நீங்கள் தான் ஒவ்வொன்றையும் இல்லாமல் செய்கிறீங்க. பண்டா செல்வா ஒப்பந்தத்தை கிழிச்சறிஞ்சது நீங்கள் தான், டட்லி செல்வா ஒப்பந்தத்தை கிழிச்சறிஞ்சது நீங்கள் தான், அதற்கு பிற்பாடு யுத்த காலத்திலும் யுத்தத்துக்கு பிற்பாடும் வந்த எல்லாத்தையும் இல்லாமல் செய்தது நீங்கள் தான். நீங்கள் தமிழ் மக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னு சொல்கிறத வந்து நீங்கள் தப்பி போவதற்கான ஒரு விடயம். தமிழ் மக்களுக்குள்ள சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்குது, அது இல்லை எங்கேயும் இருக்கக்கூடிய விடயங்கள் தான். முரண்பாடுகள் இல்லாவிட்டால் எல்லாம் ஒரே கட்சியாக வந்துடும். ஏதோ சில விதமான முரண்பாடுகள் இருக்குது. அது என்ன விதமான கொள்கை முரண்பாடாக இருக்கலாம், அல்லது டாக்டிக்கலான முரண்பாடுகளாக இருக்கலாம், அல்லது வேறு விதமான முரண்பாடுகளாக இருக்கலாம். ஒரு விடயத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் வந்து முதல் மற்றாக்கள் சுட்டி காட்டுவதற்கு முன்பாக பொது விடயங்கள், நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது போல் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்பது ஒரு பொது விடயம். அந்த பொது விடயத்தில் நாங்கள் இதுவரையும் கொடுத்த நான் இப்பொழுது சொன்ன பல தீர்வு திட்டங்கள் இருக்கின்றது.
ஆகவே இவற்றில் பொருத்தமானவற்றை அல்லது பொருத்தமான புதிய ஒன்றை தேர்வு செய்து நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒருமித்த குரலில் கொடுக்க வேண்டியது தமிழ் மக்களினுடைய கடமை. ஒரு என்னென்று சொல்கிறது வேண்டா பண்டாட்டைக்கு கைப்பட்டால் குற்றம் கால்பட்டால் குற்றம் என்ற கணக்கில் ஒவ்வொருத்தருக்கு மேல் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி கொண்டு அவர்கள் அதுக்கு எதிராக தாங்கள் ஒன்றை புதுசாக கொடுக்குறோம் என்று போவதெல்லாம் என்னை பொறுத்தவரை தமிழ் மக்களுக்கு சாதகமான விடயம் அல்ல. ஏன்னா ஒரு அரசியல் உங்களுக்கு தெரியும் 1972ஆம் ஆண்டு இலங்கையினுடைய குடியரசு அரசியல் யாப்பு ரிப்பப்ளிகன் கான்ஸ்டியூஷன் வந்தது. அந்த கான்ஸ்டியூஷன் அந்த யாப்பை உருவாக்குவதில் தமிழ் தரப்புக்கு எந்தவித பங்கும் இல்லை. சிங்கள தரப்பால் தான் கொண்டு வரப்பட்டது. தமிழ் மக்களோ தமிழ் தரப்போ அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. 72ஆம் ஆண்டு அந்த யாப்பு கொண்டு வந்தனால ஒரு கரிநாளாக தமிழரசு கட்சியால் அன்று பிரகடனப்படுத்தப்பட்டது. 78ஆம் ஆண்டு ஜேஆர் ஜெயவர்தனா ஒரு கான்ஸ்டியூஷனை கொண்டு வந்தார். அதையும் கொண்டு வந்தவர் அந்த இலங்கையில் உள்ள பாராளுமன்ற முறைமையை மாற்றி அது ஒரு ஜனாதிபதி முறைமைக்கு எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட் என்று சொன்ன சிஸ்டத்துக்கு மாற்றம். அதில் ஏன் அவர் அதை கொண்டு வந்தவர்? தான் இருக்கும் வரையில் ஒரு சர்வாதிகாரத்தனமான ஜனாதிபதியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அவர் நீங்கள் பத்திரிகையாளருக்கு தெரியும் என்னென்னு சொன்னால், பெண்ணை ஆணாகவும் ஆணை பெண்ணாகவும் என்னால் ஆக்க முடியாதே தவிர ஏனைய சகல அதிகாரங்களும் எனக்கு இருக்கென்று கூறியவர் தான் ஜேஆர் ஜெயவர்தனா. அந்த இடத்துக்கு அந்த அதிகாரத்தை தன்வசம் கொண்டுவர வேணும் என்று சொன்னதுக்காண்டித்தான் அந்த யாப்பு வந்தது. இன்றைக்கு அந்த யாப்பு இல்லாமல் செய்யப்பட வேணும், நிச்சயமாக செய்யப்பட வேணும். ஆனால் தமிழ் மக்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வரும்பொழுது கமிட்டி போடுவாங்க. அது என்ன மங்களமனசிங்க கமிட்டியோ ஏதோ கமிட்டியில் வரும், திட்டங்கள் வரும். ஆனால் எதுவுமே அரசியல் சாசனத்தில் ஏறாது, எதுவுமே உள்ளடக்கப்பட மாட்டாது. ஆகவே தமிழ் தரப்புகள் உங்களுக்கு தெரியும், தந்தை செல்வா 1956-57களில் தமிழிசை கட்சியை உருவாக்கிய பொழுது சமஷ்டி சொன்னார். ஆனால் அவரால் சமஷ்டியை உருவாக்க முடியலை. 76ஆம் ஆண்டு வட்டக்கோட்டை தீர்மானம் ஏன்னு சொன்னால் இது சரிப்பட்டு வராது, இழந்து போன வெள்ளக்காரன்கிட்ட பிரிட்டிஷ்காரன்கிட்ட இழந்து போன இறையாண்மையை மீள பெற்றுக்கொள்ள வேணும், அதுதான் தனி நாடு தமிழீழம் என்று சொல்லி ஒரு பிரகடனத்தை கொண்டு வந்தார். அதை செய்யவும் அவரால் முடியலை. என்ன நடந்தது? பல கட்சிகள் பல இயக்கங்கள் உருவானது, ஆயுத போராட்டம் வந்தது. ஒரு 30 வருஷத்துக்கு மேலாக ஆயுத போராட்டம், லட்சக்கணக்கான மக்கள் செத்தார்கள் கொண்டார்கள். ஆனால் ஆயுத போராட்டம் ஏதோ ஒரு வகையில் தோல்வியில் தான் முடிந்தது. இப்பொழுது மீண்டும் சமஷ்டி பற்றி பேசுகிறோம். இந்த நாட்டில் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அரசியல் சாசன முறை மாற்றப்பட வேண்டும். ஆனால் சிங்கள தரப்பு அதற்கு தயாராக இருக்கிறதா என்பதுதான் உள்ள கேள்வி. அவை இன்று நாங்கள் எவ்வாறு இதை கையாள்வது? அவை இதை நாங்கள் முக்கியமான விடயம், இந்த யுத்தத்துக்கு பிற்பாடு பல லட்சம் மக்கள், கிட்டத்தட்ட 15 லட்சம் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். இன்றைக்கும் நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றி அந்த இருப்பை பாதுகாக்க வேண்டியது தமிழ் மக்களுடைய கடமை. உங்களுக்கு பாடசாலைகள் மூடப்படுகின்றன. ஏனென்று சொன்னால் குழந்தைகள் இல்லை. ஏன் குழந்தைகள் இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயாச்சு. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூல் கிட்டத்தட்ட 60-70 பிரைமரி ஸ்கூல் ஏற்கனவே வடக்கு கிழக்கில் மூடப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்தில் தமிழ் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைகிறது. அதே போல் பாராளுமன்றத்தில் பிரதிநிதிகளுடைய தமிழ் எண்ணிக்கை குறைகிறது. இவையெல்லாம் என்று சொன்னால் எங்களுடைய குடிசனம் குறைந்து கொண்டு போகிறது. இப்பொழுது எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வயசானவர்கள் கூட இல்லாமல் போகிற பொழுது இந்த குடிசனம் இன்னும் குறையும் என்று சொன்னால் முக்கியமாக இங்கே உள்ளவர்களும் 2 குழந்தைகளுக்கு மேல் பெறுவதில்லை. இங்கே உள்ள பெண்கள் திருமணமாக வெளிநாட்டுக்கு போனால் இங்கே குழந்தைகள் வரப்போவதும் இல்லை. ஆகவே எங்களுடைய குடிசன வளர்ச்சி என்பது கீழே நோக்கி போகிறதை தவிர மேலே நோக்கி போகிறது என்று சொன்ன விடயம் இல்லை. இந்த இடத்துல தமிழ் இனத்தை காப்பாற்றி இருப்பை காப்பாற்றி நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகிறோமா? அதற்கான வழிமுறைகள் என்ன? அதற்கான அதிகாரங்களை எப்படி பெற்றுக்கொள்ளப் போகிறோம்? ஆகவே இந்த தமிழ் கட்சிகள் முதல் அந்த உடனடி தேவைகளை கவனத்தில் எடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்று நான் நம்புகின்றேன். அதற்கு நிச்சயமாக எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமைப்பட்ட நிலைமைகள் தேவை. ஏற்கனவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய 5 கட்சிகள், தமிழரசு கட்சி நாங்கள் இணைந்து இவ்வாறான விடயங்களில் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். தேர்தலை பற்றி நாங்கள் எதுவும் பேசவில்லை. இந்த பொது விடயங்களில் நாங்கள் ஒன்றுபட்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை நோக்கி போவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி போன்றவையும் இணைந்து கொள்வதன் மூலம்
நிச்சயமாக நாங்கள் இன்று இருக்கக்கூடிய இக்கட்டான நிலையில் இருந்து தமிழ் மக்களை காப்பாற்றக்கூடிய நிலவரங்கள் தோன்றும். ஆகவே அந்த வகையில் நாங்கள் செயற்பட வேண்டுமே தவிர இன்னும் எங்களுக்குள் ஏட்டைக்கு போட்டியாக செயற்படுவோமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு குறுகின எங்களுடைய அரசியல் கட்சிகளினுடைய தேவைகளை பற்றி யோசிக்காமல் தமிழ் மக்களினுடைய இன்றைய அவசர தேவைகளை பற்றி யோசித்தால் நீங்கள் கூறியது போன்று இந்த பிரச்சனை இல்லாமல் இந்த கட்சிகள் முன்னோக்கி நகர முடியும் என்று நான் நம்புகின்றேன். அரசாங்கம் செய்வதாக சொன்ன விடயங்களை நிறைவேற்றவில்லை. இதற்கான காரணம் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அரசாங்கம் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் கொள்கை ரீதியாக அதிகார பகிர்வுக்கு எதிரானவர்கள். இவர்கள் ஜேவிபி என்ற அமைப்பு தமிழ் மக்களுடன் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அவர்கள் முதலாவது 1971 அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக நடத்திய போராட்டத்தில் தமிழ் தரப்பினர் யாரும் அதில் பங்கு கொள்ளவில்லை. அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்று சொன்னால் அவர்களை பொறுத்தவரையில் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் என்பவர்கள் இந்தியாவினுடைய விஸ்தரிப்பு வாதத்தினுடைய ஏஜெண்டுகள். அவர்களுடைய 5 வகுப்புகளில் அது ஒரு முக்கியமான வகுப்பாக அன்றிருந்தது. இப்பொழுது இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்த பொழுதும் கூட அதற்கு எதிராக மிக பாரிய போராட்டத்தை நடத்தி பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆட்கள் கொல்லப்பட்டவர்கள். ஏன் அதென்று சொல்லி சொன்னால் தமிழ் மக்களுடன் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. இப்பொழுது ஜேவிபி என்பிபி என்ற ஒரு பரிமாணத்தை பெற்று வேறு சில அமைப்புகள் எல்லோரும் இணைந்து தங்களுக்குள் வித்தியாசமான மாற்றமடைந்த நிலைமை இருப்பதாக கூறினாலும் கூட, ஆனால் நான் ஏற்கனவே கூறியது மாதிரி தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் தொடர்பான என்ன தீர்வு என்பதை அவர்கள் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை. ஆகவே என்னை பொறுத்தவரையில் தமிழ் மக்களுடன் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ள டெவல்யூஷன் ஆஃப் பவர் இல்லைன்னு சொன்ன பவர் ஷேரிங் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதால் தான் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த மாகாண சபை தேர்தலை வைப்பதற்கு கூட இப்பொழுது ஒரு தெரிவுக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் தெரிவுக்குழுவை அமைப்பதனுடைய முக்கிய நோக்கமே காலத்தை வீண் விரயம் செய்வது என்பதுதான். இப்பொழுது அவர்களுக்கு 3 மாத காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். 3 மாதத்துக்கு பின்னர் அவர்கள் சொல்வார்கள் எங்களுக்கு இன்னும் காலம் வேண்டும், அது இன்னும் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும். ஆகவே இது இப்படியே அவர்கள் எவ்வளவு காலம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. இப்பொழுது இப்படி அமைக்கப்படக்கூடிய குழுவில் பெரும்பான்மையாக ஆளுங்கட்சியினர் தான் இருப்பார்கள், எதிர்த்தரப்பினர் ஒரு சிலர் இருப்பார்கள். ஆகவே ஆளுந்தரப்பு எடுக்கிறதான் அங்கே பெரும்பான்மை முடிவாகவும் அங்கே இருக்கும். ஆகவே அந்த நிலையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் குறைந்தபட்சம் இப்பொழுது இருக்கிற மாகாண சபை தேர்தலை நடத்துவது என்பதில் கூட இந்த அரசாங்கம் அவர்கள் நாங்கள் நடத்துவோம் என்று கூறினாலும் கூட நடத்தாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் தான் மேற்கொள்ளப்படுகின்றன. கடந்த பாராளுமன்ற பட்ஜெட் வரவு செலவு திட்ட கூட்டத்தொடரில் 10,000 கோடி முழு இலங்கையிலும் இந்த தேர்தலுக்காக மாகாண சபை தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்டதாக பத்திரிகை எல்லாம் செய்தி வந்தது. ஒதுக்கப்பட்டும் இருக்கிறது. அப்படி ஒதுக்கப்பட்டிருந்தால் தேர்தலை வைப்பதற்கு எந்த சிக்கலும் கிடையாது. நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்றைய பிரச்சனைகள் கூட உங்களுக்கு அது படிப்படியாக தீர்ந்து கொண்டு போகும். ஆகவே யூனுக்கோ யூலாக்கோ தேர்தல் வைக்க முடியாது என்பதில்லை. தேர்தல் வைப்பதற்கு இப்பொழுது செய்யப்பட வேண்டிய விடயமெல்லாம் என்னவென்று சொல்லி சொன்னால், கடந்த காலத்தில் எவ்வாறு எந்த அடிப்படையில் தேர்தல் நடைபெற்றதோ விகிதாசார அடிப்படை, முழுமையான ஒரு விகிதாசார அடிப்படை, அதே போன்று இப்பொழுது அந்த தேர்தலை நடத்தி கொண்டு அதற்கு பிற்பாடு நீங்கள் தேவையான மாற்றங்களை செய்ய முடியும். ஆகவே அப்படி செய்யாமல் இன்று அந்த தேர்தலை இழுத்தடிப்பதை நோக்கமாக கொண்டு சில நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த அரசாங்கம் கொள்கை ரீதியாக தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுடன் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டால் இந்த தேர்தலில் நடைபெறும். புதிய அரசியல் சாசனத்தில் தேவையான விடயங்களும் உள்ளடக்கப்படும். ஆனால் உண்மையாகவே அவர்கள் அப்படியா இருக்கிறார்கள். இவர்கள் முன்னர் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது இந்த மாகாண சபை முறைமை என்பது ஒரு வெள்ளையான ஒயிட் எலிஃபென்ட், அதற்கு தேவையில்லாமல் சாப்பாடு போட்டு கட்டுப்படியாகாது, அவை தேவையில்லாத ஒரு விடயம். நாங்கள் ஒரு சமத்துவமானவர்கள், ஒரு சோசியலிச சமுதாயத்தை படைக்க நினைப்பவர்கள் என்றெல்லாம் சொல்லப்படும். ஆனால் இவர்கள் இன்று நாளை போகலாம். சோசியலிசம் வருமா நிற்குமா அது யாருக்கும் தெரியாது. சமத்துவம் வருமா நிற்குமா யாருக்கும் தெரியாது. ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில்
இவர்கள் அதிகார பகிர்வை கொள்கையாக ஏற்றுக்கொண்டால் மாற்றங்களை உருவாக்கலாம். அது அவர்களிடம் இல்லை என்பதால் தான் இந்த விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பில் தமிழ் கட்சிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குரல் கொடுக்கவில்லையே. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரையில் எங்களுக்கு இந்த விஷயத்தை விளங்கி கொண்டதன் அடிப்படையில் தான் மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டும் என்று கேட்டு நாங்கள் மாவட்ட ரீதியான கருத்தரங்குகள் நடத்தி வருகிறோம். யாழ்ப்பாணம், வவுனியா, திருவண்ணாமலை, மன்னார் போன்ற இடங்கள் நடத்தியிருக்கிறோம். இப்பொழுது இந்த வெள்ளம் காரணமாக இடைநிறுத்தப்பட்டது. இதனை தொடர்ந்து செய்வதற்கு நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம் என்பது மாத்திரமல்ல, காத்திரமான அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய வகையில் மக்களை அணிதிரட்டியும் இதனை செய்ய வேண்டும். ஆனால் அதனை நீங்கள் ஏற்கனவே நாங்கள் பேசிய தமிழ் தரப்பில் ஒரு சில கட்சிகளுக்கு அது விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்வேன் என்று சொல்லி சொன்னால், குறைந்தபட்சம் அது கூடுதலாக இதில் அதிகாரங்கள் எதுவும் இல்லை என்று, அதாவது ஏற்கனவே உள்ள அதிகாரங்கள் மினிமம் உள்ளவற்றையாவது கையில் எடுத்தால்தான் நீங்கள் இந்த மக்களுக்கான சேவைகளை நடத்தியும் செய்ய முடியும். ஆகவே அந்த வகையில் எங்களை பொறுத்தவரையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதனை உணர்ந்து அது கடந்த 4 மாதமாக அது அந்த செயற்பாடுகளில் இறங்கியிருக்கிறது. இப்பொழுது தமிழிசை கட்சியும் தாங்களும் அதனுடன் இணைந்து போவதற்கு தயாராக இருப்பதாக முன்வந்திருக்கிறார்கள். ஆகவே எம்மை பொறுத்தவரையில் இந்த அரசாங்கம் சொல்வதை செய்யாது என்ற அடிப்படையில் அதற்கான அழுத்தங்களை கொடுத்து செய்ய வைக்க வேண்டியது தமிழ் மக்களுடைய கடமை. அவை என்னை பொறுத்தவரையில் கட்சி பேதமற்றி எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த விஷயங்களில் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் இது தொடர்பில் கதைப்பதில்லையே. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு விடயம். என்னென்னு சொல்லி சொன்னால், முந்தி திரு சம்பந்தர் ஐயா அவர்கள் இருந்த காலத்திலும் அவர் ஒரு வசனம் சில பேர் சொல்லியிருக்கிறார், நான் இந்த 13ஆவது திருத்தத்தை தும்புக்கட்டையாலும் தொட மாட்டேன் என்று கூற, அதை தொட்டால் அது துடக்கு என்ற கணக்கில் பேசிய சம்பவங்கள்லாம் இருக்கிறது. இன்றைக்கும் கூட இந்த 13ஆவது திருத்தத்திலிருந்து பல விடயங்களை மத்திய அரசாங்கம் பறித்தெடுக்கிற நேரத்தில் திவிநெகம என்ற ஒரு சட்டம் வந்தது. அந்த நேரத்தில் அதற்கு எதிரான நீதிமன்றம் வரை அது போகப்பட்டது. நீதிமன்றத்தில் அவங்க அந்த சட்டம் கொண்டு வராமல் தடை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது என்பதை தவிர, பாராளுமன்றத்தில் பல விஷயங்கள், மாகாண சபைக்கு எதிரான பல விஷயங்கள் வருகிற பொழுது எங்களுடைய படித்த புத்திசாலித்தனமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் வாய்மொழி மௌனிகளாக இருப்பதைத்தான் பார்க்குறோம். அதை பற்றி பேசினால் ஏதோ நாங்கள் ஈழத்தை காட்டி கொடுத்து விட்டோம், துரோகிகளாகிவிடுவோம் என்று சொன்ன சிந்தனையில் இருப்பது போன்ற ஒரு போக்கைத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. அது தவறானது, என்னை பொறுத்தவரையில் தவறானது. நிச்சயமாக நான் சொல்வேன், இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் சரி, நீங்கள் சகல அரசாங்கமும் சிங்கள துவேஷத்துக்குள் ஊறி வளர்ந்த அரசாங்கங்களாக, அவர்கள் என்ன சித்தாந்தத்தை பேசினாலும், மார்க்சியமோ இடதுசாரியோ வலதுசாரியோ என்ன சித்தாந்தத்தை பேசினாலும், அவர்களை பொறுத்தவரையில் இந்த நாடு அவர்களுக்குரியது என்ற ஒரு கற்பனையில் என்னும் மிதக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஒரு அனகரிக தர்மபால என்று சொன்ன ஒரு பௌத்த பிக்கு, அவரை சொல்வார்கள் இலங்கையில் பௌத்தத்தை மறுசீரமைத்தவர், வளர்த்தவர் என்று சொல்லி அவருக்கு ஒரு பெரிய புகழாரமே இருக்கிறது. அவர் சொன்ன விடயம் என்று சொல்லி சொன்னால், சிங்களீஸ் ஆர் த சன் ஆஃப் த சோயில், சிங்கள மக்கள் தான் இந்த மண்ணின் மைந்தர்கள். இந்த தமிழர், மலையாளிகள், முஸ்லீம்கள் எல்லோரும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள், அவர்கள் வெளியே போக வேண்டும். இதைத்தான் அவர்களுடைய வரலாறும் அப்படித்தான் எழுதி வச்சிருக்கணும், மகாவம்சத்திலேயும் அதைத்தான் எழுதி வச்சிருக்கணும். ஆகவே என்னை பொறுத்தவரையில் என்னென்று சொல்லி சொன்னால், இந்த விடயங்களை நாங்கள் கொண்டு போவதை இப்போ எங்களுடைய கைவசம் இருப்பது என்பது இந்த மாகாண சபையும் அதற்கான கொஞ்சம் குறைந்தபட்ச அதிகாரங்கள். அது போதுமானது என்றெல்லாம் நாங்கள் வாதாட தேவையில்லை. புதிய அரசியல் சாசனம் வந்தால் இதிலும் விட மேலதிகமாக எதுவும் கிடைக்குமாக இருந்தால் வரவேற்கப்பட வேண்டியதில்லை. மேலதிகமாக கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் நாங்கள் எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டும். ஆனால் இப்பொழுது உள்ளவற்றை எடுத்து இந்த அதிகாரங்களை எமது கைவசம் நாங்கள் எடுக்காமல் இருப்போமாக இருந்தால் எமது மக்களுக்கான அபிவிருத்தியையோ எமது மக்களுக்கான எதிர்காலங்களையோ நாங்கள் திட்டமிட்டு செய்ய முடியாமல் போய்விடும். கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஒரு உடன்படிக்கையில் இணைந்து தமிழ் தேசிய பேரவை என்ற பெயரில் செயற்பட்டன. தற்போது அந்த தமிழ் தேசிய பேரவை வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு வருகிறது. அந்த பயணத்திற்காக உங்களுக்கு எந்த ஒரு அழைப்பும் வரவில்லையா? முதலாவது, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அவர்களுடைய தமிழ் தேசிய பேரவைக்குள்ள இல்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழ் தேசிய பேரவைக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் உருவானது.
நாங்கள் அது அவர்களுக்குள்ளே இருக்கிறதா என்று சொல்லி சொன்னால் வந்து பசுமை கட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லது அதை மாதிரி வேறு வேறு சிறிய சிறிய வேறு அமைப்புகள் அங்கே இருக்கணும். அவையில் தான் அந்த அமைப்பை வச்சிருக்கணும். நாங்கள் வந்து அந்த அமைப்பும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள் என்பது உண்மை. அது இன்னும் இருக்குது. நாங்கள் அதில் என்னென்னு சொல்லிச்சோன்னா அதில் முக்கியமான விஷயம் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனைக்கு தீர்வாக எல்லாரும் சேர்ந்து ஒரு இதை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பூரணமாக ஏற்றுக்கொள்கிறோம். அதே சமயம் பொது விஷயங்களில் ஒன்றுபட்டு வேலை செய்யலாம் என்று தமிழிசை கட்சி முன்வந்திருக்குது. ஆகவே நாங்கள் அவர்கள் தமிழிசை கட்சியுடன் பேசுவதற்கு முன்பாக நாங்கள் கையேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு அந்த விடயங்களை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் தமிழிசை கட்சியோடையும் பேசியிருக்கிறோம். இதனை விட அவர்கள் தமிழகம் போனார்கள், நல்ல விஷயம். அங்குள்ள பல பேரை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். ஆனால் பல பேரை சந்தித்து பேசுகின்ற பொழுது நிச்சயமாக முதல் இங்கு எல்லோரும் நான் அறிந்த வரையில் உதாரணத்துக்கு முதலமைச்சரை பார்த்த பொழுது கூட அவர்கள் ஏனைய கட்சிகள் என்ன செய்கிறார்கள் அல்லது என்ன விடயத்தை யோசிக்கிறார்கள் என்ற மாதிரியெல்லாம் அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லோரும் ஒருமித்து செயற்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை எங்களை பொறுத்தவரையில் மாற்று கருத்துக்கள் இல்லை. அவர்கள் போனது, பார்த்தது, தங்களுடைய கருத்துக்களை சொன்னது, பேசினது நல்ல விஷயம். எங்களை பொறுத்தவரை குறிப்பாக என்னுடைய கட்சி மிக நீண்ட காலமாக நாங்கள் தமிழகத்திலும் சரி டெல்லியிலும் சரி பல்வேறுபட்ட கட்சிகளுடன், நமது கம்யூனிஸ்ட் கட்சியோ டிஎம்கேயோ ஏடிஎம்கேயோ பல்வேறுபட்ட கட்சிகளுடன் விடுதலை சிறுத்தை எல்லோருமே நாங்கள் தொடர்புகளை வைத்திருக்கிறோம். பல தடவைகள் நாங்கள் போகிறோம், பேசுகிறோம். ஆகவே வந்து அந்த விஷயங்கள் எங்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. இப்போது புதிதாக என்னை பொறுத்தவரையில் என்று சொன்னால் மிக நீண்ட காலமாக இந்திய எதிர்ப்பு வாதம் ஒன்றை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கொண்டிருந்தது. இன்றைக்கு அவர் தங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை காட்டுகிறார்கள். தமிழகம் போகிறார்கள், எதிர்காலத்தில் அவர்கள் டெல்லிக்கும் போய் பேசலாம், கொள்ளலாம். ஆகவே அவர்கள் அப்படி மாற்றங்கள் வருவது வரவேற்கத்தக்கது என்றுதான் நான் நம்புகின்றேன். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தற்போது தமிழரசு கட்சியுடன் இணைந்து செயற்பட்டு வருகிறதா? அதான் முக்கியமான பொது விஷயங்கள். அதாவது வந்து மாகாண சபை தேர்தலை வைக்குவதற்கான அழுத்தங்களை கொடுப்பது, புதிய அரசியல் சாசனத்தில் தமிழ் மக்களினுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒன்றுபட்டு செயற்படுவது, பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்வது போன்ற பொது விடயங்களில் நாங்கள் ஒன்றுபட்டு செயற்பட தயாராக இருக்கிறோம். அதை பற்றி பேசுகிறோம். அண்மையில் வந்து இந்திய வெளிவிவகார அமைச்சர் வந்த பொழுது கூட அது தொடர்பாக நாங்கள் இணைந்து ஒரு கடிதத்தை நாங்கள் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். ஆகவே அப்படியான பொது விஷயங்கள் நாங்கள் உடன்பட்டு செயற்படுகிறோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சியும் மீண்டும் TNA என்ற அமைப்பின் கீழ் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு சாத்தியம் உள்ளதா? அதுக்கு காலம் பதில் சொல்ல வேண்டும். அதற்கு பல பல படிகளை நாங்கள் தாண்ட வேண்டியிருக்கலாம். முதல் நீங்கள் கூறியது போன்று என்ன தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்வதற்காக இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி. அதற்கு ஒரு பொதுவான சின்னம் இருக்கின்றது. எங்களுக்கெல்லாம் எங்களுடைய சொந்த கட்சியில் எம்பசம் இருந்தாலும் கூட அவற்றை ஒரு புறம் வைத்துவிட்டு நாங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு புதிய கூட்டு முன்னணியை உருவாக்கி இருக்கிறோம். அதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று பெயர், அதுக்கு சங்கு என்பது சின்னம். அவை நாங்கள் ஒரு அதுக்கண்டு ஒரு யாப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு இப்போ ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மாற்றக்கூடாது என்பதல்ல, அந்த மாற்றங்களை செய்ய முடியும். ஆகவே அவ்வாறான ஒரு பொது பெயர், பொது சின்னத்துக்கு வருவதற்கு தமிழிசை கட்சி உடன்பட்டு வருமாக இருந்தால் அது வரவேற்கக்கூடிய விஷயம். அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அவர்கள் அதுக்கு இணங்கி வருவார்களா அல்லது எதிர்காலத்திலும் வந்து பழந்தோம்புகளை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்களா என்பது எனக்கு தெரியாது. பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் காலத்துக்கு காலம் மாறி மாறி செயற்பட்டு வருகின்றன. இதன் காரணமாக இந்த கூட்டமைப்பு கொள்கை இல்லாத கட்சி என குறிப்பிடப்படுகிறது. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது யாரும் சொல்லுவார்கள். உண்மையில சொல்றது வந்து நாங்கள் ஒரு அரசாங்கத்தோட யுத்தம் புரிந்த பல கட்சிகள் தான் இப்பொழுது ஒன்றாக வந்திருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருக்கலாம், அது புலோட்டா இருக்கலாம், ஜெலோவா இருக்கலாம், EPL இருக்கலாம், ஜனநாயக புரளி இருக்கலாம், யாராயும் இருக்கலாம். ஆனால் வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கும் உண்மையிலே வந்து இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் அரசியலை எவ்வாறு நகர்த்துவது, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் வந்து பொலிட்டிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் தி பாசிபிலிட்டிஸ். சரிதானே? என்னென்ன விஷயங்கள் சரியாக வரக்கூடிய அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்து முன்னேறி செல்வது தான் முக்கியமானது. நாங்கள் ஒரு 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 ரிஜிட்டாக, அதாவது வந்து எந்த விதமான விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் தமிழீழத்தை பற்றி மாத்திரமே பேசிக்கொண்டிருப்போமாக இருந்தால் அல்லது வேறு ஒன்றை பற்றி பேசிக்கொண்டிருக்கலாம்.
ஆனால் என்ன நடக்கும் என்பதும் உள்ள கேள்வி. நாங்கள் இந்திய வெளிவார அமைச்சரும் இப்பொழுதல்ல, இதற்கு முன்னர் பேசுகின்ற பொழுது அவர் சொல்ல சமஸ்தி என்பது அது உங்களுடைய நல்ல ஒரு கோரிக்கையாக இருக்கலாம், அதை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கு இருப்பவற்றை கையில் எடுத்து முன்னோக்கி செல்வதற்கான வழிமுறைகளை எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த விடயங்களை பாருங்கள். அதை நீங்கள் தூக்கி குப்பையில் போட வேணும்னு சொன்னதெல்லாம் கிடையாது. ஆகவே என்னை பொறுத்தவரையில் நாங்கள் அந்த விடயங்கள் சம்பந்தமாக ஒரு ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது. இது நாங்கள் ஏதோ ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கு தேர்தல் எப்பொழுது வரும் என்று சொல்லி தெரியாது. ஆனால் இந்த வருஷம் நிச்சயமாக தமிழ் மக்களது உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தேர்தலை மறந்துவிட்டு நாங்கள் ஒன்றுபட்டு செயற்பட முடியும். ஆகவே அவ்வாறு முன்வருவார்களாக இருந்தால் நல்லது. நான் நம்புகின்றேன் இப்பொழுது எங்களுடைய ஆரம்பம் என்பது தமிழிசை கட்சியோட இந்த ஆரம்பம் அது நல்ல இடத்தை நோக்கி நகர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அது மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை நோக்கி தேர்தலை நாங்கள் இரண்டாம் பட்சமாக வச்சுக்கொள்ளலாம். ஆகவே அந்த தீர்வை நோக்கி நகர வேண்டும். மன்னிக்குவோம். எமது கேள்வி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் கட்சிகள் காலத்துக்கு காலம் மாறி மாறி செயற்படுகின்றனவே. அதுக்காண்டி தான் நாங்கள் போன முறை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை தான் இருக்கிறோம். அதுக்கு முதல் போன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை தான் இருந்தோம். சரிதானே? இப்போ நாங்கள் இப்போ இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே இந்த கூட்டம் பலப்படலாம். தமிழிசை கட்சி இணையலாம், என்னவோ நடக்கலாம். சரிதானே? அப்போ அப்படி போன உடனே கட்சி மாறிட்டோம் என்று சொன்ன கருத்தல்ல. தமிழ் மக்களினுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்வது, தமிழ் மக்களுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வை எப்படி காண்பது, அதை நோக்கமாக கொண்டு எப்படி செயற்படுவது, இதுதான் இருக்கக்கூடிய விடயம். இது நீங்கள் 2 பேர் எம்பியாக வந்துட்டால் போதும் என்பதல்ல. தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் மறைமுக விரிசல் ஏற்பட்டுள்ளதா? என்னை பொறுத்தவரை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு அது பற்றின எந்த ஒரு விரிசலும் கிடையாது. ஆனால் அவர்கள் தாங்கள் விரும்பியவாறு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செயற்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விரும்பினால் அவ்வாறு அது நடக்காது. மாகாண சபை தேர்தல் வைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதற்கான கூட்டங்களை நடத்துகிறோம், அதற்கான அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறோம். இல்லை நீங்கள் அப்படி பேசக்கூடாது என்று சொன்னால் அது தவறானது. ஏன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு மாற்றாக எதுவுமே கிடையாது. இப்பொழுது மாற்றாக எதுவுமே இல்லாமல் நீங்கள் இதை நிப்பாட்டுங்க, நீங்கள் இதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னால் வாட் இஸ் நெக்ஸ்ட்? அடுத்தது என்ன? மாற்று என்ன? ஆல்டர்னேட்டிவ் என்ன? அதை பற்றி ஒன்றும் இல்லாமல் நாங்கள் அப்படி பேசுவது தப்புத்தானே. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அவர்களுடனும் கூட்டாக பயணிக்க தயார். ஆனால் நீங்கள் நீங்கள் அப்படி பேசுவது தப்பு தவறு, அதை பேசாதீங்க என்று சொல்லுவதும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் அல்ல. தேர்தல் தவறு என்று கூறிய கட்சிகளே தேர்தலில் போட்டியிடுவதாக கூறுகின்றன. அது நீங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் அவர்களிடம் எதுவும் கேள்வி எழுப்பவில்லையா? இல்லை இப்போ அதுபடி இப்போ என்ன சொல்லி சொன்னால் அவர்கள் தான் சொல்லினோம், நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை, ஆனால் தேர்தலில் போட்டி போடுவோம். அதில் உள்ள லொஜிக்கல் பாயிண்ட் என்னென்னு சொல்லி எனக்கு தெரியாது. அது நீங்கள் வேணுமென்று அவைகளோட நீங்கள் என்னட்ட இப்போ நிறைய கேள்வி கேட்குறீங்களா, அது மாதிரி அவையிட்டையும் கேளும். தமிழ் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசை தெளிவாக எதிர்க்க அஞ்சுவது தங்களின் கடந்த கால தவறுகள் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் என்ற அச்சத்தினால் தானா? அப்படி இருக்கிறதுக்கான காரணங்கள் எல்லாம் இருக்குது. சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்வதா, எனக்கு இதில் யாரையும் குற்றஞ்சாட்ட வேணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய முக்கிய பொறுப்புகளுக்கு ஆட்களை நியமிப்பது, அது தேர்தல் ஆணையாளராக இருக்கலாம், ஐஜிபியாக இருக்கலாம், அல்லது வேறு உங்களுக்கு பிரைபரி கமிஷனாக இருக்கலாம். அப்படி பல்வேறுபட்ட இடங்களுக்கு முக்கியஸ்தர்களை நிரப்புவதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது. அதுக்கு பேர் கான்ஸ்டியூஷனல் கவுன்சில். அந்த கான்ஸ்டியூஷனல் கவுன்சில் தான் அதுக்கான ஆட்களை நியமிக்கும். அந்த கான்ஸ்டியூஷனல் கவுன்சில் யார் இருக்கணும்? பிரதமர் இருக்கிறார், சபாநாயகர் இருக்கிறார், அவர்கள் மொத்தமாக 10-11 பேர் இருக்கணும். அதில் தமிழ் தரப்பில், அதாவது சிறிய கட்சிகள், சிறுபான்மை கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தியும் ஒருத்தர் இருக்கிறார். இப்போ இருக்கிறவர் ஸ்ரீதர். சரிதானே? அங்கே இப்போ இறுதியாக இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் கணக்காய்வாளர் நாயகம், சரிதானே, ஆடிட்டர் ஜெனரலை நியமிக்கிறதுக்கான ஒரு ஜனாதிபதி ஒருவரை நியமிக்கிறார். அவர் யார் என்று சொன்னால் ஆமையில் கேணலாக இருந்தவர். சரி, அதை எல்லோரும் எதிர்க்கிற பொழுது ஸ்ரீதரன் அதற்கு ஆதரித்தார் என்பது குற்றச்சாட்டு. இல்லை, நான் அப்படி செய்யலைன்னு சொல்கிறார். ஆனால் அவர்களுடன் அங்கே இருக்கக்கூடிய ஏனையோர் இவர் ஆதரவு தெரிவித்ததாக சொல்கிறார்கள். அது மாத்திரமில்லை, அதுக்கு முன்னும் பல இடங்களில் அவர் அப்படி ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது ஏன் அவர் அதை செய்கிறார் என்று சொன்ன கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. அவருக்கு மேலே அவற்ற கட்சியே பல குற்றச்சாட்டுகளை வச்சும் இருக்குது. அது சரி பிள்ளைன்ட்டு நான் வாதாட இதில் வரையில்லை. அப்போ அது அவர்களுக்கு அவர்கள்
மக்கள் மத்தியில் பேசுவதும் அவர்களது செயற்பாட்டுக்கு இடையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது என்பது வந்து எங்களுக்கு வெளிப்படையாக தெரியுது. ஏன் நீங்கள் முக்கியமாக பல்வேறு பொறுப்புகளுக்கு இந்த அரசாங்கம் இராணுவத்தினரை நியமித்து கொண்டு வருகிறது. அதற்கு உடந்தையாக நிச்சயமாக நாங்கள் இருக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. ஆகவே அப்படியான விடயங்களுக்கு நாங்கள் உடன்பட்டு போவதாக இருந்தால் அது ஒரு தவறான விடயம். அதை உணராமல் தொடர்ந்தும் அதற்கான ஆதரவுகளை வழங்கி கொண்டிருப்பது, அதுக்காண்டி தான் இப்பொழுது தமிழ் கட்சியை விட்ட கேட்டிருக்கிறது வந்து நீங்கள் இதில் இருந்து ரிசைன் பண்ண வேணும்னு சொல்லி கேட்டிருக்கணும். உங்கள் கட்சியை சேர்ந்த செல்வம் அடைக்கலநாதன் அரசாங்கத்தின் பல விடயங்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றாரே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அது பாரதூரமான வகையில் வந்து நாங்கள் அதனை கண்டிச்சிருக்கிறோம். அவர் செய்த தவறுகளை அவருக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அவர்களுடைய மகாநாடு வருகிற இந்த மாதமும் ஜனவரி மாதம் இது நடைபெற இருக்குது. அதில் பல மாற்றங்கள் வரும் என்று அவைகள் சொல்லினோம். ஆகவே நாங்கள் வந்து அந்த மாற்றங்கள் என்னென்ன நடக்க போது உங்களுக்கு தெரியாது, அதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக வந்து உதாரணத்துக்கு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நான் சொல்லலாம் என்று சொன்னால், மன்னார் வைத்தியசாலை அது ஒரு மாகாண சபைக்கு வைத்தியர்கள் தட்டுப்பாடாக இருக்கலாம், தாதிகள் தட்டுப்பாடாக இருக்கலாம், மருந்து தட்டுப்பாடாக இருக்கலாம். அது மாகாண சபை அதனை சரியான முறையில் கையாளவில்லை என்றும் அதனை மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் பாராளுமன்றத்தில் செல்வம் அடைக்கலநாதன் பேசுகிறார். சரிதானே? அது ஒரு அதிகார பகிர்வுக்கு எதிரான ஒரு பேச்சு இல்லை. நிச்சயமாக அவர் தெரிஞ்சுதான் பேசியிருக்கிறார். ஏன் அவர் தெரிஞ்சு பேசியிருக்கிறார்? அவர் மன்னார் மக்களினுடைய என்னென்று சொல்லிச்சுள்ளது அந்த விஷயம் பூர்த்தியாக்கப்பட வேண்டும் அவர் யோசிக்கிறார். இவர் சொன்ன உடனே கொழும்பு வைத்தியசாலையை எடுக்க போகிறதும் கிடையாது என்று சொன்னால் அது சட்டவிரோதமான செயற்பாடு. அப்படி எடுக்கிறது சட்டவிரோதமானது, அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அங்கே கொடுத்த உடனே எல்லாம் மாறி போயிடும் இல்லை. சரி, ஆகவே அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், அதிகார பகிர்வுக்காக போராடக்கூடியவர், தனிநாட்டுக்காக போராடியவர்கள். அந்தளவு இருக்கத்தக்கதாக உதாரணத்துக்கு நாங்கள் எத்தனையோ லட்சம் மக்களை இழந்திருக்கிறோம், போராளிகள் இழந்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால் அதிகாரங்களை பெற்றுக்கொள்வதற்கு கிடைச்ச அதிகாரத்தை நாங்கள் கொடுப்போம் என்று சொன்னால் அப்புறம் என்னத்துக்கு போராட்டம்? ஆகவே அது தவறு என்பதை நாங்கள் அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நான் நம்புகின்றேன் அவ்வாறு தவறுகள் இனிமேல் நடக்கக்கூடாது என்று சொன்னது அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கணும். அவர்களது கட்சியிலிருந்து எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கேன் என்று சொல்லி சொன்னால் தாங்கள் தலைவரோடு தாங்கள் அந்த விஷயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறோம். இனிமேல் அப்படி நடக்காது என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் ஈராமநாதன் அர்ச்சுனா அனைத்து அரசியல் கட்சிகளையும் கடுமையாக விமர்சித்து வருகிறாரே, இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அவருக்கு வாக்களித்த மக்கள்கிட்ட கேட்கும், நீங்களும் சில விட போட்டிருப்பீங்களா என்றது. அர்ஜுனா ராமநாதனை பொறுத்தவரையில் வந்து எனக்கு ஒரு சந்தேகம், கூட்டங்களை குழப்புவதற்காக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரா? இந்த கூட்டங்களை குழப்புவதற்கு ஏன்னு சொன்னால் எந்த ஒரு கூட்டத்தையும் நடக்க விடாமல் செய்வதில் அவர் கவனமாக இருக்கிறார். கூட்டத்தில் தகாத வார்த்தைகள், கூட்டத்துக்கு வெளியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு என்னென்னு சொல்லி சொல்கிறார், மிக ஆண்களையோ பெண்களையோ மிக மோசமான வார்த்தைகளால் பேசுவது, வெளிநாட்டுக்கு போனாலும் அவ்வாறு நடக்கிறது. இந்தபடியா என்னை பொறுத்தவரையில் வந்து இப்போ நாங்கள் இதெல்லாம் என்ன வருது உங்களோட யூடியூப்லேயோ சமூக வலைத்தளங்களில் எல்லாமே வருது. ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை, அவர் என்ன பேசினார், இவர் என்ன பேசினார். அப்போ பார்த்துருக்கிற மக்கள் என்ன சொல்லினோம், இவங்க ஒருத்தரும் சரிப்பட்டு வரமாட்டாங்க. அப்போ என்ன முடிவுக்கு வரையணும், ஒருதன் செய்கிற பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கு மேலேயுமே நம்பிக்கை இனங்களை உருவாக்குது. இதை வந்து ஆளுங்கட்சி என்ன சொல்லுது, உங்களோட எம்பி மேலே பாருங்க இப்படித்தான் என்று சொன்ன நிலைக்கு கொண்டு வந்து இது ஆளுங்கட்சி தான் திறம் என்று சொன்ன ஒரு மனோநிலையை தமிழ் மக்களுக்குள்ள உருவாக்குறது. ஆகவே இது என்னை பொறுத்தவரையில் வந்து எனக்கு தெரியல அவர் என்ன விதமான அரசியலுக்காக அவர் வேலை செய்கிறான்னு சொன்னால் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அவருக்கு தெரியணும். ஊழலை பற்றி பேசுவார், எல்லாத்தையும் பற்றி பேசுவார். அதுகளை பற்றி பேசுகிறது மற்றவர்களையும் பேச விட தனி வேணும். நீங்கள் மாத்திரம் அந்த உங்களுக்கு தேவையானதை கத்தி போட்டு போகிறதில்லை இல்லையே. ஆனால் மற்றாக்கள் பேசுகிற பொழுது அவர் எந்தவித இதுவும் இல்லாமல் யாரும், அது எந்த எம்பியாக இருக்கலாம் அல்லது சாதாரணமான வேறு லோக்கல் கவர்மெண்ட் மெம்பர்ஸோ சேர்மனாக இருக்கலாம், அவர் எல்லாத்தையும் குழப்பற வேலையை தானே செய்கிறார். அவர் அதால் அவர் தான் அசிங்கப்படுறார் என்பதை புரிஞ்சு கொள்றாரு இல்லையா எனக்கு தெரியல. நான் இப்படி சொன்னால் நாளைக்கு என்ன பற்றியும் அவன் எழுதுவார். இராமநாதன் அர்ச்சுனாவை வைத்து அரசாங்கம் காய் நகர்த்துகின்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் எனக்கு இந்த கூட்டங்களை சமூக வலைத்தளங்களில் பார்க்குற பொழுது ஏன் இவ்வளவு தூரம் மோசமாக போக வேண்டும், ஏனையோரும் பேசுவதற்கு வழிபட்டு அது சுமூகமாக கொண்டு சொல்ல முடியும். ஆனால் தலைமை தாங்கிறவர்களும் கூட வந்து அது சுமூகமாக கொண்டு போகிறதில்லை, அவர்களும் இல்லை.
அவையிலும் கதைக்க விட்டு வேடிக்கை பார்க்குற ஆக்களாகத்தான் தலைமை தாங்குகிற ஆக்களும் இருக்கணும். இதை ஒட்டுமொத்தமாக பார்க்குற பொழுது வந்து எங்கேயோ இடிக்கிற மாதிரி தானே எனக்கு தெரியாது, என்னன்னு தெரியல. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கைது தொடர்பில் உங்கள் கருத்து என்ன? அவருடைய கைது என்னை பொறுத்தவரையில் வந்து அனாவசியமானது. எல்லோருக்கும் தெரியும், அவர் வந்து ஒரு ஆயுதபாணியாக இருந்தவர், அரசாங்கத்துடன் இணைந்து வேலை செய்தவர், தீவு பக்கம் எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்கள் இருந்தது. அரசாங்கம் ஆயுதங்கள் கொடுத்திருந்தது, ஒரு ரிவால்வர் மாத்திரமாக கொடுத்தது. எவ்வளவு ஆயுதங்கள் வைத்திருக்கணும். ஆகவே இந்த ஆயுதங்கள் திரும்பி ஒப்படைக்கப்பட்டால் அவர்கள் அதை எழுத்து மூலம் எடுத்தார்களா இல்லை, இது ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. இப்போ சொல்லப்படுகிற ஒரே விடயம், ஒரு ரிவால்வர் ஏதோ கனகாலத்துக்கு முன்னால் ஆரோ ஒருத்தன் கைக்கு போனதாக சொல்லப்படுது. அப்போ இது அவ்வளவு நீண்ட காலம் அதை பற்றியும் ஒரு கதையும் இல்லை. இன்றைக்கு புதிய அரசாங்கம் வந்து அந்த ஒரு இதுக்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்வது என்னை பொறுத்தவரை அது என்னென்று சொல்லுவது, அது ஒரு பாரதூரமான ஒரு குற்றமாக, அவரை சிறையில் அடைக்கிற குற்றமாக காட்டிக்கொள்வது வந்து எனக்கு தெரியல. இது வந்து ஏனைய தமிழ் கட்சிகளுக்கு அல்லது தமிழ் தரப்புகளுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை மணியாகவும் கூட இருக்கலாம். அவர்கள் என்னத்தையும் சொல்லி யாரையும் அரெஸ்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு வேண்டப்படாத ஒரு காரணத்தை சொல்லி யாரையும் அரெஸ்ட் பண்ணலாம் என்று சொன்ன விதமான ஒரு எச்சரிக்கை ஒன்று கூட நாங்கள் யோசிக்கிறேன். என்னென்னு சொன்னால் ஒரு உப்புச்சப்பு இல்லாத காரணம் போல தான் எனக்கு தெரியுது. நீங்கள் வந்து என்னென்று என்ன ட்ரக்ஸ், இந்த போதவஸ்து கடத்துறாக்களை பிடிக்கலாம், கொள்ளலாம். இதில் இவர்களின் மத்தியில் அப்படி இருந்தால் அதையும் செய்யலாம், நான் இல்லை என்று சொல்லலை. ஆனால் 8-10 எத்தனை வருஷத்துக்கு முன்னுக்கும் காணாமல் போன ஒரு துப்பாக்கியோ அல்லது எப்படி போனதோ எனக்கு தெரியாது. அது கொடுக்கப்பட்டதோ காணாமல் போனதோ விற்கப்பட்டதோ எங்களுக்கு தெரியாது. அது நீங்கள் அந்த ஒரு அதை காரணம் காட்டி அப்படி பாத்தமாக இருந்தால் வந்து இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து எவ்வளவோ துப்பாக்கிகள் கையாண்டிருக்கிறார்கள், யாருக்கு தெரியும். டக்ளஸ் தேவானந்தாவின் கைது சொல்கின்ற செய்தி என்ன? அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. இட் மேபி அது ஒரு எச்சரிக்கையாக இருக்கலாம். இது வந்து இப்போ சில சிங்கள தரப்பு சில பேரிடமிருந்து சொல்லப்படுகிற விஷயம், அதாவது விடுதலை புலிக்கு சார்பானவர்களை என்னென்று சொல்வது மகிழ்விப்பது. டாக்டர் தேவானந்தாவை கைது செய்து விட்டால் அவர்கள் சமூக வலைத்தளங்களில் அது அவர் கைது செய்ததை சந்தோஷமாக எழுதுகிற ஒரு இருக்குத்தானே. ஆகவே அப்படியான அவர்களை மகிழ்விப்பது இவர்களுக்கு தேவை என்று சொன்ன எழுத்துக்களும் இருக்கிறது. நான் அதை அப்படி பார்க்கல. யாராவது ஒரு சிலர் வந்து சந்தோஷப்பட்டு எழுதலாம் அதில். ஆனால் உண்மையாகவே வந்து அவர் என்ன பர்பஸுக்காக கைது செய்யப்பட்டார், விசாரணைகள் நடக்கிறது என்பது வேறு. ஆனால் நான் நம்புகின்றேன் வந்து அது ஒரு முதல் பிள்ளையான் கைது செய்யப்பட்டார். அவரை கைது செய்த காரணம் என்பது வேறு. இன்று அவர் தொடர்ந்து வைத்திருப்பதற்கான காரணங்கள் வேறு. இன்றைக்கு அவரை வந்து இந்த என்னென்று சொல்கிறது குண்டு வெடிப்புகள் தொடக்கம் எல்லாத்தோடையும் சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு நபராக என்று அவர் ஒருவரை தான் வைத்திருக்கணும் இன்றைக்கு. சரி, ஆகவே இந்த விசாரணைகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பது எங்களுக்கு தெரியாது. அவ்வாறான ஒரு சில விடயங்களை செய்வதன் மூலம், உதாரணத்துக்கு சில விட டாக்டர் தேவானந்தாவை கைது செய்தால் தமிழ் மக்கள் திருப்திப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்களோ என்னவோ, அப்படியும் கூட இருக்கலாம். தமிழ் மக்களை திருப்திப்படுத்தியாச்சு டாக்டர் தேவானந்தாவை கைது செய்வதன் மூலம், அப்படி அவர்கள் யோசித்தால் அது ஒரு என்ன பொறுத்தவரை அது ஒரு முட்டாள்தனம். என்ன தமிழ் மக்கள் எல்லாரும் படிக்காதவங்களா இல்லை விஷயம் விளங்காதவங்களா? தமிழ் மக்கள் மத்தியிலேயும் ஒரு திருப்தியை காட்டுறது என்று சொன்ன நோக்கம், சிங்கள மக்கள் மத்தியில் நாங்கள் என்னத்தையோ செய்கிறோம் என்று சொன்ன ஒரு கண்ணோட்டம் அப்படித்தான் இருக்கலாம். ஆனால் இதுகளில் உண்மைத்தன்மை எவ்வளோன்னு தான் கேள்வி. இப்போ பல அமைச்சர்கள் கைது செய்யப்படணும் இருக்கலாம், அவர்களுக்கு மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது, ஊழல் குற்றச்சாட்டு அப்படி இப்படியான இல்லை. எல்லாருக்கும் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுகளை நான் பார்க்குற பொழுது வந்து எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி, உண்மையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுகிறார். ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டார். அவருக்கு எதிராக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வந்து என்னென்னு சொன்னால், அவர் ஒரு நாள் 1 கோடியோ 1.5 கோடியோ செலவழித்து லண்டனில் வந்து தனது மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு போனார். அரசாங்க காசு செலவு செய்தார். இன்றைக்கு யாரோ கேள்வி கேட்டுக்கணும், வேறு யாரோ கேள்வி கேட்டாங்க. அதை விசாரிப்பதற்கு இன்றைக்கு எத்தனை கோடி செலவு செய்திருக்கிறீங்க? பல கோடி. அந்த விசாரணையை நடத்துவதற்கு பல கோடி செலவு செய்யப்படுகிறது. அவர் செய்தது தவறாக இருக்கலாம், பிரதமர் செய்தது வந்து தவறாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வந்து நீங்கள் அது தொடர்பாக நீங்கள் மேற்கொண்டு செலவு செய்கிற பணம் என்பது அதிலும் படைப்பார். அதே போல தான் இப்போ டாக்டர் தேவானந்தாவாக இருக்கலாம் அல்லது வேறு யாரையும் இருக்கலாம். மஹிந்த குடும்பத்தை பார்த்து இந்த அரசாங்கம் அஞ்சுகின்றதா? நீங்கள் சொல்கிறது 100% சரி. பல பேருக்கு அந்த கேள்விகள் இருக்குது. ஆனால் என்று சொன்னால் ஒரு காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்சோடு சேர்ந்து தேர்தலில் போட்டியிட்டவர்கள் இவர்கள்.
சந்திரிகா இருக்கிற காலத்தில் மஹிந்த ராஜபக்ஷ இவர்கள் எல்லோரும் இணைந்து போட்டியிட்டு பாராளுமன்றத்தில் 25 ஆசனங்களையும் வைத்திருந்தவர். சரிதானே? ஸோ ஆகவே அவர்களுக்கு இடையிலே உள்ள நெருக்கங்கள் இல்லை அவைகளுக்கு இடையில் உள்ள பிணைப்புகள் பற்றி எனக்கு கணக்க தெரியாது. பட் ஆனால் அது இருக்கலாம். இந்த புதுவரோடத்திலாவது பிரதான தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான சாத்தியம் உள்ளதா? ஏற்கனவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழரசு கட்சியும் ஓரளவுக்கு, நான் 100% என்று சொல்லாவிட்டாலும், நாங்கள் பொது விஷயம் தமிழ் மக்களுக்கான முக்கியமான விஷயங்கள் ஒன்றுபட்டு சேர்ப்பது முடிவுக்கு வந்திருக்கிறது. அதுக்கு அவர்கள் തന്നെ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் அதுக்கு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். அவைகளோடு அதை பற்றி பேசியும் இருக்கிறோம். தமிழரசு கட்சியும் அவர்களுக்கு அதுக்கான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கு. ஆகவே நாங்கள் விடாப்பிடியாக இருப்பதன் ஊடாக நிச்சயமாக எதனையும் சாதிக்கப் போவது கிடையாது. அவை தமிழ் மக்களினுடைய தேவைகள், நலன்கள், அவர்களுடைய எதிர்காலம், அதில் அக்கறை வைத்து நாங்கள் அந்த விஷயங்களை முடித்தோமாக இருந்தால் அதுக்கு பிற்பாடு நீங்கள் தனித்தும் தேர்தல் கேட்கலாம், கூட்டாகவும் தேர்தல் கேட்கலாம். அதை அவர்கள் தீர்மானித்துக் கொள்ளலாம். அவை அதில் அவர்கள் குறைந்தது இந்த 2026 ஒன்றுபட்டால், எல்லோரும் ஒன்றுபட்டால் அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஒன்றுபட வேணும் என்று நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம். சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, நீங்கள் எமது கலையகத்திற்கு வருகை தந்து நாம் முன்வைத்த அனைத்து கேள்விகளுக்கும் சளைக்காமல் பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி.